போன எலெக்ஷன்ல 1000 லைட் கேண்டிடேட், அப்கமிங் எலெக்ஷன்ல இப்படி ஒரு போஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு தேர்தலில் வந்து நீங்க போட்டியிடுறீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஒரு கட்சி வந்து பலப்படுத்துறதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி பலப்படுத்தணும், அதுதான் முக்கியம். யார் எங்கேருந்து போட்டி எடுக்கிறாங்க, நான் போட்டி எடுக்கிறேன்னா இல்லையா, அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிச்சா நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, அதுதான் முக்கியமாக இருக்குது. ஸோ எங்களுடைய இப்போ மைண்ட் செட் வந்து கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் போட முடியும், எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும், அது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் இருக்க போகுது. களத்தில் இப்போ 4 அணியா இருக்கு. ஒரு பெரிய உச்சபட்ச நடிகரும் களத்துக்கு வர்றாரு. நீங்களும் ஒரு முக்கியமான கீ போஸ்ட்ல இருக்கிறீங்க. அதுக்கு இந்த டஃப் கொடுக்கறதான ஒரு வேலையா? விஜய்க்கு இங்கிருந்து எங்க பார்ட்டில இருந்து நாங்கள் ஒரு புஷ் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு 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 நோக்கா இருக்கா? விஜய் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் தம்பி மாதிரி தான், என் தம்பி தான் கூப்பிடுவேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்வேன். ஏன்னா வெளியிலேருந்து நீங்க அரசியல் இது சரியில்லை அது சரியில்லை நான் சொல்றதுக்கு பதிலாக உள்ளே வந்து களத்தில் இறங்கி நீங்க வேலை செஞ்சாதான் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு அதுல இருக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.